ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம ஒரு புது செக்ஷனை பார்க்க போகிறோம், தாயக்கட்டை. இந்த தாயக்கட்டையை பொறுத்தவங்களுக்கு தெரியும், பகடை, தாயக்கட்டை, கன சதுரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம செக்ஷன் இருக்குது. இதில் இருந்தும் சம்டைம் கேள்வி வரலாம். இது ஈஸி தான், அவ்வளோ பெரிய கஷ்டம்ன்றதுக்கு இல்லை. இப்போ உங்களுக்கு அதையும் சொல்லித்தர தனியான மேலே சின்ன சின்ன ஷார்ட்ஸ் கட்டுகள் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், கேள்வி. இப்போ இந்த தாயக்கட்டையை பொறுத்த வரைக்கும் இதில் 2 விதிகள் காணப்படும். அதாவது இப்போ எதிர்பக்கத்தின் கூட்டுத்தொகை, இப்போ தாயக்கட்டை ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லை, இப்போ இதில் பக்கத்தில் இருக்கிறத கூட்டினா 7 வரக்கூடாது. அதே எதிர்பக்கத்தில் கூட்டுத்தொகை 7 வரணும். அடுத்தது ஏதேனும் ஒரு பக்கம் ஒரு இலக்கம் வரும்போது கடிகாரம் சுற்ற வலஞ்சொலியாக சுற்றி பார்த்தோம்னு சொன்னால் விடையை கண்டுபிடிக்கலாம். அதாவது ஏதேனும் இரு பக்கங்கள் ஒரு இலக்கம் வரும்போதும் அதே மாதிரி வலஞ்சொலியாக சுற்றி போட்டோம்னு சொன்னால் நம்ம விடையை கண்டுபிடிக்கலாம். இப்படி பல விதத்தில் நம்ம இந்த கணக்கை பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இப்போ தாயக்கட்டையை பொறுத்த வரைக்கும் 3 டைப்ஸில் காணப்படும் மேக்ஸிமம். அதாவது டைப் 1, டைப் 2, டைப் 3 காணப்படும். டைப் 1ன்றது க்ளோஸ் டைப், அதாவது தாயக்கட்டை மூடின மாதிரி இருக்கும். டைப் 2ன்றது ஓப்பன் டைப், திறந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். நான் இப்போ எல்லாம் உங்களுக்கு 1 by 1 எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், சரியா? அடுத்தது உங்களுக்கு தெரியும், தாயக்கட்டோட படம் தராமலே டான்ஸ் கேள்வி கேட்கலாம், அப்படியும் ஒரு செக்ஷன் வரும், சரியா? அடுத்தது இப்போ நம்ம உங்களுக்கு நான் டைப் 1ம் டைப் 2ம் ஒரே இதில் படிப்பிக்கிறேன். டைப் 3 வரையா சொல்லித்தரேன். என்னென்னு சொன்னால் உங்களுக்கு 1 வரையா 2 வரையா சொல்லித்தரேன். லென்த்தாக வீடியோவும் மெத்தடு கூட எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே உண்டுக்குள்ளே வரமே நான் சொல்லித்தரேன். ஏன்னா நமக்கு டைமும் குறைவாக தனி இருக்குது. இப்போ எல்லா எக்ஸாமும் வந்துட்டு தெரியும் உங்களுக்கு, அதுக்கு ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட் கேள்வியை பார்ப்போம், சரியா? இப்போ இந்த ஃபஸ்ட் கணக்கு எடுத்துக்கொள்வோம். இதில் பாருங்கள், எண் 2க்கு எதிராக உள்ள முகத்தின் எண் யாருன்னு வச்சுக்கோங்க. அதாவது கேள்வி என்னென்னா 2க்கு எதிரி இருக்கிற எண் என்ன? இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். அதாவது 2 தாயக்கட்டையை கொடுத்து கேட்டால் மட்டும் இப்போ நான் சொல்ல போகிற ஷார்ட்கட் உங்களுக்கு 100% ஒத்து வரும், சரியா? 2 தாயக்கட்டையை தந்து கேட்டால் மாத்திரம். அதாவது இப்போ கேட்டிருக்காங்க 2க்கு எதிரியோட இலக்கம் என்னண்டு. இப்போ நீங்கள் கேட்கலாம், அதை எதிரி இருக்கிற நம்பர் சொன்னால். இப்போ உங்களுக்கு தெரியும், இதில் இப்போ ஒரு தாயக்கட்டையில் இப்போ நம்ம சும்மா எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தாயக்கட்டை ஒன்று இருக்குது. இப்போ இந்த தாயக்கட்டையில் 1, 2, 3 நம்பரை போட்டோம். இதில் இந்த 1க்கு எதிரி ஒரு நம்பர், இந்த 1க்கு எதிரி ஒரு நம்பர்னால் 1க்கு பின்னுக்கு இருக்கும் ஒரு நம்பர். இப்போ இது 3 நம்பர்ஸ் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. இந்த 3 நம்பர் நமக்கு தெரியாமல் இருக்குது. மொத்தம் 6 நம்பர் இருக்குன்றது தெரியும் உங்களுக்கு ஒரு தாயத்தில். அப்போ அதை தெரியாமல் இருக்கிற அந்த 3 நம்பர்னால் இந்த தெரிகிற 3 நம்பருக்கு எதிரெதிரான நம்பர்ஸாக வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது, சரியா? இப்போ அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ இப்போ நம்ம கேட்டுருக்கிறப்ப கணக்கு பார்ப்போம். இப்போ கணக்கு என்ன கேட்டிருக்காங்க, 2க்கு எதிரே உள்ள இலக்கம் என்னென்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், முதலாவது 2 தாயக்கட்டை தாராங்கன்னு சொன்னால் 2 தாயத்துலேயும் ஏதாச்சும் பொதுவான ஒரு நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ முதலாவது தாயக்கட்டை, 2வது தாயக்கட்டை, இது 2லையும் பொதுவான ஒரு நம்பர்னால் 5. நல்லா பாருங்க, 2லையும் பொதுவான ஒரு நம்பர் 5 இருக்கா? 5 இருக்குது தானே? அப்போ இந்த 5 வச்சு கடிகாரம் சுற்றும் திசையில்னா வலம் சுழியாக சுத்தணும். எப்படி? இப்படி. இதுதான் வலம் சுழி, இது இப்படி, இதுதான் வலம் சுழி. மாறிடு சுற்றி வைக்க கூட, சரியா? வலஞ்சொலியாக சுத்தக்கூட முதலாவது தாயக்கட்டை எடுப்போம். இப்போ ஃபஸ்ட் தானே இது. முதலாவது தாயக்கட்டை எடுத்துட்டு பார்ப்போம். முதலாவது 5 வரும், அடுத்து 5க்கு அடுத்தது 3 வரும், அடுத்தது 1 வரும். அதுக்கெல்லாம் தானே உங்களுக்கு இப்படி வலஞ்சொலியாக சுத்தக்குள்ளே 5லேருந்து வரணும். ஃபஸ்ட் 5, அதுக்கடுத்தது 3, அதுக்கடுத்தது 1. இதில் முதலாவது 5, அடுத்தது 2, அடுத்தது 4 வரும், சரியா? இப்போ இந்த 3ஐயும் 2ஐயும் ஜாயின் பண்ணுங்கள். இந்த 1ஐயும் 4ஐயும் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ இந்த 3க்கு எதிரே இருக்கிறது இந்த 2 தான். 2க்கு எதிரே 3, சரி. அதே மாதிரி 1க்கு எதிரே 4, 4க்கு எதிரே 1. இப்போ இதில் இப்போ உங்களுக்கு
உங்களுக்கு தெரியும் ஒரு தாயம் சொன்னால் 6 நம்பர்ஸ் இருக்கும். அதில் ஒரு நம்பர்ஸ் மிஸ் ஆகுது. அப்போ பாருங்க 1 2 3 4 5 இருக்குது. 6ஆம் நம்பர் இல்லை. அப்போ இந்த 5 பொதுவான நம்பர் தானே. அப்போ எது மிஞ்சுதோ அந்த நம்பருக்கு பொதுவாக கேட்குற நம்பரோட எதிர்பக்கம் மட்டும் சொல்லி போட்டிங்கன்னா சரி. இவ்வளவுதான் வேலை. வேறு எதுவுமே யோசிக்கிறது கொண்டு இப்போ என்ன கேட்டிருக்காங்க? 2க்கு எதிரே இலக்கு என்ன என்ன. அப்போ 2க்கு என்ன வரும்? 3. அப்போ ஆன்சர் 3. விளங்கிட்டா? சரி, இன்னொரு நாங்கள் பார்ப்போம். இப்போ இதை பாருங்க, இப்படி புள்ளி தண்டும் கேட்கலாம், நம்பர்ஸ் போட்டு கேட்கலாம், ஏபிசிடி போட்டு கேட்கலாம், இல்லாட்டி புள்ளடி அந்த க்ரோஸ் முக்கணும் அப்படியும் கேட்கலாம். நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒன்வே சொல்லித்தாரேன். இப்போ இப்படி கேட்டால் நீங்கள் குழம்புக்கூடாது. இப்போ புள்ளி வச்சு இப்படி கேட்காங்களேன்னு சொன்னால் நீங்கள் வந்து இதை இப்போ 2 புள்ளி என்ன நீங்கள் 2 நம்பர் 2 போடுங்க. நம்பர்ஸ் 2 போட்டு செஞ்சீங்கன்னா கணக்கு குயிக்காக செஞ்சுட்டு சும்மா யோசிச்சுட்டு இருந்தோம்னா டைம் போயிடும் நமக்கு. சரியா? இதெல்லாம் ஈஸியாக செய்யக்கூடிய கணக்கு. இதுக்கெல்லாம் குயிக்காக செஞ்சீங்கன்னு சொன்னோன்னா இப்போ இது கொஞ்சம் கஷ்டமாக வர கணக்கில் ஷார்ட்கட்டை போட்டு கொஞ்சம் ஸ்பீடாக செய்யலாம். சரியா? ஸ்பீடாக செஞ்சுட்டு போகலாம். ஓகே, சரி. இப்போ பார்ப்போம். இதில் வந்து இப்போ என்ன ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது எத்தனை தாயக்கட்டை இருக்குன்னு பார்க்கணும். இதில் என்ன 2 தாயக்கட்டை இருக்குது. சரி, இப்போ கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க? எதிர் திசையில் நம்பரை கேட்டிருக்காங்க. அப்போ இதில் என்ன இருக்குது? புள்ளி எல்லாம் வச்சுருக்காங்க. என்ன யோசிச்சுல இருக்கணும். சொன்ன மாதிரி நம்பர்ஸை போடுற மாதிரி போட்டு வந்து செஞ்சுட்டே போயிடணும். சரியா? இப்போ இந்த 2 புள்ளின்றதுல வந்து இப்போ இந்த புள்ளியில் வந்து நம்ம நம்பர்ஸாகவே நம்ம அதை எடுத்து பார்ப்போம். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து கேட்டிருக்கிற அந்த புள்ளியில் வந்து எது பொதுவான ஒரு புள்ளியாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். எடுத்தோன்னே இந்த கண்டுபிடிக்கணும். அது எது இருக்குது? 2 இருக்குது. அப்போ இந்த 2 வச்சு விலன்னு சொல்லியா இப்படி சுற்றி வாங்க. 2 வச்சு விலன்னு சொல்லியா சுற்றினா அப்படி வரும். ஃபஸ்ட்டுக்கு 2 நம்பர்ஸில் வரும். 2 இந்த முதலாவது ஆயக்கட்டி 1, அடுத்தது 4. ரெண்டாவது ஆயக்கட்டில் என்ன வரும்? 2 6 3. சரிட்டா? சரிதானே? இப்போ வரும். இப்போ என்ன இதில் மிச்சம்? இப்போ 1 மாறும் வந்துட்டு 1 மாறும் வந்துட்டு 4 3 வந்துட்டு. சரிதானே? அப்போ மிச்சம் என்ன? 1 5 தானே மிச்சம். 2க்கு 5 என்று வரும். இப்போ கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? 2க்கு எதிர் என்ன கேட்டிருக்காங்க? மிச்சம் 5 வடிவா. 2க்கு 5 சாரி எண் 1 மேலே இருக்கும்போது தான் என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எண் 1 சொன்னால் 1க்கு எதிரே என்ன வருது? 6. சரியா? நான் சொல்கிறது சம்டைம் உங்களுக்கு பிள்ளையா சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். சரியா? சொல்லி தரமாட்டேன், இப்படி சொல்கிறேன். ஓகேவா? இப்போ 1க்கு மேலே என்ன இருக்குது? 6. இல்லை, நான் உங்களுக்கு நேரடியாக இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற வடிவா. இப்போ நான் ஏற்கனவே ஒரு செஞ்சு வச்சுட்டு உங்களுக்கு படித்து சொல்கிறேன்டா பிள்ளை விடாது. இது நான் உங்களுக்கு கணக்கு தான் டைரெக்டாகவே தான் நீ செஞ்சு காட்டுறேன். அப்போ நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு உங்களுக்கு ஒன் பை ஒரு ஸ்டெப்பாக போட்டு செய்யணும்னு சம்டைம் மிஸ்ஸாக போகலாம், மேக்ஸிமம் போகாது. அப்படின்னு நீங்கள் பார்த்து அப்படி இது மாதிரி நீங்கள் எனக்கு சொல்லணும். சரியா? அப்படி தப்பு வராது. ஓகேவா? 100க்கு 99% வராது. பயப்பட தேவையில்லை. ஓகே, நீங்களும் பிறகு செஞ்சு பாருங்கள். சரியா? இப்போ சரி தான். இப்போ 1க்கு மேலே இருக்கிற என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொன்னால் இப்போ இதில் நம்ம போட்டுருந்தேன். 1க்கு என்ன வருது? 6. விட 6 தான் வரும். சரியா? இப்போ அடுத்த எனக்கு பார்ப்போம். பின்னாடி அங்கே ஒரு தாயக்கட்டை 2 முறை உருட்டப்பட்டு அதன் நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. தாயக்கட்டை ஒன்றில் உள்ள போது அடிப்பக்கத்தில் உள்ள புள்ளிகளின் எண்ணிக்கை அது. என்ன கேட்டுருவாங்க? தாயக்கட்டை ஒன்றில் உள்ள போது அடிப்பக்கத்தில் உள்ள புள்ளிகளின் எண்ணிக்கை அது. இதில் ஒரு தாயக்கட்டை தான், 1 தான் தாயக்கட்டை. ஆனால் 2 முறை உருட்டுற 2 உருட்டி வர விழுந்த படத்தை தான் போட்டு தந்துருக்காங்க. இப்போ இதில் 2ல் உள்ள தாயக்கட்டையில் அடிப்பக்கத்தில் உள்ள புள்ளியோட எண்ணிக்கை என்னென்னா 2க்கு எதிரே உள்ள நம்பரை தான் கேட்காங்க. இப்போ சரியா? ஆனால் இதை நேரடியாக கேட்காம சுற்றி வச்சு கேட்காங்க. சரியா? இப்போ என்ன? ஒரு தாயக்கட்டை 2 முறை உருட்டப்பட்ட நிலைகள் கீழே கிடக்கும். தாயக்கட்டை ஒன்றில் உள்ள போது அடிப்பக்கத்தில் உள்ள தாயக்கட்டை ஒன்றில் உள்ள போதுன்னா இந்த முதலாவது தாயக்கட்டை தான் கேட்காங்க. சரியா?
சாரியா. இப்போ தாயக்கட்டை உண்டு இந்த இருக்கு தானே, இந்த தாயக்கட்டை ஒன்றில் கேள்வி நிலவலை ஒன்றில் உள்ள போது அடிப்பக்கத்தில்னு சொன்னால் இந்த முதலாவது தாயக்கட்டை எது மேலே இருக்குது, 2ஆம் நம்பர். இந்த 2க்கு அடிப்பக்கம்னு சொன்னால் 2இன் எதிர்ப்பக்கம் என்னன்றதான் கேள்வி. இதை நேரடியாக கேட்காம உங்கள்கிட்ட சுற்றி வளைச்சி கேட்குறாங்க, அதை நினச்சி நீங்கள் குழம்பிடக்கூடாது சரியா. இப்படி கேள்வி கேட்டால் இதுக்கும் நம்ம சரி அதே மாதிரி எடுத்தால் என்ன. இப்போ இது 2 இது பொதுவான ஒரு நம்பர் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இது இருக்குது 2ஆம் நம்பர், இங்கே ஒன்று இருக்குது, இங்கே நின்று இதை எடுத்து இப்படியே வேலம் சொல்லியாக சுற்றுங்க. இப்போ என்ன வரும், ஃபஸ்ட்டுக்கு போடுவோம் 2, அடுத்தது 4, அடுத்தது 3, அடுத்தது இங்கே 2, 1, 5 சரியா. இப்போ மிச்சம் என்ன இருக்குது, இப்போ இந்த 2க்கு மிச்சம் என்ன இருக்குது 6. 6 நம்பருக்கு எதிர்ப்பக்கம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. 2க்கு எதிர்ப்பக்கம் 6, 6க்கு எதிர்ப்பக்கம் 2, 4க்கு எதிர்ப்பக்கம் 1, 1க்கு எதிர்ப்பக்கம் 4, 3க்கு எதிர்ப்பக்கம் 5, 5க்கு எதிர்ப்பக்கம் 3 விளங்கிச்சா. இப்போ கேள்வி என்ன, 2இன் எதிர்ப்பக்கம் என்னன்றதான் கேள்வி. 2இன் எதிர்ப்பக்கம் என்ன 6. சரி சரியா. அடுத்த கணக்கு பார்ப்போம். இப்போ நம்மளோட நேரம் பார்த்து 2 தாயக்கட்டையை தந்து கேட்டால் இப்படி செய்யணும்னு பார்த்துட்டேன். இப்போ 3 தாயக்கட்டையை தந்து கேட்டு இது வந்து டைப் 2க்குள்ளே வரும். 3 தாயக்கட்டையை தந்து கேட்டால் இப்படி செய்யணுன்றது பார்ப்போம். இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, ஒரு தாயக்கட்டையின் 3 நிலைகள் வெளியே தரப்பட்டுள்ளன. இது 2க்கு எதிர்ப்பக்கம் யாது என்று அவங்களுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் 3 தாயக்கட்டை கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ 2 தாயக்கட்டையை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி எடுப்போம். 3 தாயக்கட்டை கொடுத்தாலும் நம்ம இதில் 2 தாயக்கட்டையை செலக்ட் பண்ணுவோம். எப்படி நம்ம அதை செலக்ட் பண்ணணும்னு சொன்னால், இப்போ எந்த தாயக்கட்டையில் சேமான நம்பர்ஸ் இருக்குது, காமனாக இலக்கம் வருதுன்னு சொல்லி பார்க்கணும். இதுக்கு மேலே பார்த்தோமே அதே மாதிரி தான், ஆனால் 2 தாயக்கட்டையில் மட்டும் வர மாதிரி பார்க்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு சரியா. இப்போ காமனாக இருக்கும் அந்த எண்ணெய், இப்போ ஒரு எண்ணெய் இப்போ காமனாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம முதலாவது தாயக்கட்டையும் 2வது தாயக்கட்டையும் எடுப்போம். இதில் இது எந்த எண்ணெய் காமனாக இருக்குது, 3 இருக்குது, 5 நாளும் இல்லை. அப்போ இது எடுக்கலாம். ஏதாவது ஒரு எண் மாத்திரம் காமனாக இருந்தால் நல்லா மைண்டில் வச்சுக்கொள்ளணும். இப்போ இதுலேயும் 3 பிஞ்சு ஒரு 1 இங்கே ஒரு 1 இருக்குன்னா அது நம்ம எடுக்கலாம். அது செய்கிறது கஷ்டம், விட எடுக்கலாது டைமுக்கு. இப்போ அப்போ நம்ம 3வது தாயக்கட்டை எடுக்க தேவையில்லை, 1வது தாயக்கட்டை 2வது தாயக்கட்டை மட்டும் எடுப்போம் சரியா. இப்போ எடுத்துட்டு இதிலிருந்து வேலன்சுலியாக போடுவோம். இப்போ இதிலிருந்து வேலன்சுலியாக போடுவோம். இப்போ எடுக்கிறோம் 3, 6, 1, அடுத்தது 3, 4, 5 சரியா. இப்போ என்ன 3 மிச்சம் 2, 1, 2, 3, 4, 5, 6 வந்துட்டு சரியா. இப்படி தான் ஈஸியாக போடணும். போட்டிங்கன்னு சொன்னால் குயிக்காக செஞ்சுட்டு போயிடலாம். சரி, எதையுமே யோசிக்கலாம் தேவையில்லை. இப்போ கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, 2க்கு எதிர்ப்பக்கம் அது அவ்வளோதானே. 2க்கு எதிர்ப்பக்கம் என்ன, 2க்கு எதிர்ப்பக்கம் என்ன விட 3 சரிதானே. விட 3 தானே வரும். கொஞ்சம் 3க்கு 3 தானே. அந்த விடுபட்ட நம்பர் என்ன, 6க்கு 4, 1க்கு 5. இப்போ 3க்கு 2. இப்போ 2இன் எதிர்ப்பக்கம் 3 விட. சரி சரியா. இன்னொரு கணக்கு சொல்லித்தரேன் பாருங்க. இதுவும் சேம் கணக்கு தான். இப்போ என்ன, ஒரு தாயக்கட்டையில் 3 நிலை தந்துருக்காங்க. இதில் 2க்கு எதிர்ப்பக்கம், இதுவும் அதே கேள்வி தான் கேட்குறாங்க உங்களுக்கு விளங்கணுன்றதுக்காக சரியா. இதுனா சில எக்ஸாம் பேப்பர்ஸில் அந்த கேள்விகள் தான் எல்லாம். இப்போ இப்படி இதை விட மேக்ஸிமமாக அநேகமாக அப்படி பெரிய இதால் அவங்களுக்கு கேட்க மாட்டாங்க. இது நான் சொல்கிறேன் சரியா. ஓகே, இப்போ இப்படி கேட்டால் இதுவும் என்ன செய்யணும், இதுவும் அதே மாதிரி தான் செய்யணும். ஆனால் இதை நான் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டேன். இப்போ நான் உங்களுக்கு இதுவரையும் சொல்லி தந்த வச்சு இந்த கணக்கை நீங்கள் தான் செய்யணும். செஞ்சு எனக்கு ஆன்சரை நீங்கள் சொல்லணும். ஓகேவா, நான் உங்களுக்கு அடுத்த கணக்கு சொல்லித்தரேன் சரியா. இதை நீங்கள் வீட்டை செஞ்சு என்ன ஆன்சர் வருதுன்றதை எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். ஓகே ஓகே, அடுத்த கணக்கு பார்ப்போம். இப்போ இந்த கணக்கு பார்ப்போம். இதில் இப்போ புள்ளி வச்சு தந்துருக்காங்க. இப்போ ஒரு தாயக்கட்டையின் 3 வெவ்வேறு நிலைகள் உங்களுக்கு தரப்பட்டுள்ளன.
ஒரு புள்ளியை கொண்ட பக்கத்திற்கு எதிர்பக்கத்தில் எத்தனை புள்ளிகள் காணப்படும் என்றா என்ன கேள்வி? ஒன்றுக்கு எதிர்பக்கம் என்ன என்றதான் கேள்வி. இல்லைங்களா? சரி, இப்போ அதுவும் இப்போ 3 தாயக்கட்டத்தோட நம்ம 2 தாயக்கட்டை செலக்ட் பண்ணணும். அப்படி ஒரு எண் மட்டும் காமனாக இருக்கிற தாயக்கட்டையை செலக்ட் பண்ணணும். முதலாவதையும் 2ஆவதையும் எடுத்து பார்ப்போம். இதில் இந்த 1 இருக்கு, இப்போ இங்கேயும் 1 இருக்கு, 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. அப்போ இது வராது. 2 இலக்கம் வந்து அடைக்கல 1 தான் வரணும். சரி, இப்போ முதலாவது தாயக்கட்டையும் 3ஆவது தாயக்கட்டையும் பார்ப்போம். இதில் 1 இருக்கு, இங்கே 2 இருக்கு, முதலாவது தாயக்கட்டை 2 இருக்கு, 3ஆவது தாயக்கட்டை 2 இருக்கு. அப்போ இந்த 2 பொதுவாக எடுத்து இப்போ கணக்கை செய்வோம். சரியா? இங்கே 2 தானே, இப்போ இந்த 2லேருந்து விளஞ்சொலியாக போடுங்க. இங்கேயும் இந்த 2லேருந்து விளஞ்சொலியாக போடுங்க. இங்கே ஃபஸ்ட்டுக்கு 2 3 1 2 வரும், அங்கே 2 5 6 வரும். அப்போ 2க்கு மிச்சம் எத்தனை? 4. இது குயிக்காக போட்டணும், 2 3 நாள் தானே. சரியா? மிஞ்சினது இலக்கத்தை அந்த கொமனா வார இலக்கத்துக்கு எந்த இலக்கம் இல்லை வராமல் இருக்கும் அதை தூக்கி போட்டிங்கன்னா ஓகே. சாரி, சரியா? அதை தூக்கி வச்சிங்கன்னு சொன்னால் கணக்கு ஃபினிஷ். இப்போ கேள்வி என்ன கேட்காங்க? ஒன்றுக்கு எதிர்பக்கம் என்னன்னு கேள்வி. அப்போ என்ன? 6. ஒரு செகண்டில் விட கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். அடுத்தது பார்ப்போம். இப்போ இதில் என்ன? இது வந்து இப்போ இங்கிலீஷ் லெட்டர்ஸ். இப்போ இதில் ஒரு கனசதுரத்தின் 3 விதமான தோற்றங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன எனில் ஏயின் எதிர்பக்கம் என்ன எழுத்து வரும்? இதுதான் கேள்வி. இதுவும் குழம்பிடக்கூடாது. இப்போ ஆனால் இது ஒரு விஷயம் என்ன, இப்போ இப்படி கணக்கு கேட்டால் நம்ம ஏற்கனவே செய்த போல தான் செய்யணும். ஆனால் இதுலேயும் இப்போ 2 பகுதி எடுத்து அதில் 1 இது பொதுவான எழுத்திருக்கோம், அதை பார்ப்போம். சரியா? இப்போ 1ஐயும் 2ஐயும் எடுப்போம். இப்போ 1ஐயும் 2ஐயும் பார்த்தா அதில் என்ன வரும்? 1லையும் 2லையும் கே பொதுவாக இருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ அதை எடுப்போம். இப்போ இதை எடுத்து இப்படி விளஞ்சொலியாக சுற்றுவோம், இதை எடுத்து இப்படி விளஞ்சொலியாக சுற்றுவோம். அப்போ ஃபஸ்ட்டு கருதுவோம் கே பி ஏ முதலாவது தாயக்கட்டை, 2ஆவது தாயக்கட்டையில் கே எம் ஹெச். இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ இதில் உங்களுக்கு என்னென்ன எழுத்திருக்குன்னு தெரியுமா? 6 லெட்டர். இப்போ ஏபிசிடி ஒழுங்கில் வந்துருக்காங்க இல்லையே. அதனால் என்ன செய்யணுமெண்டா, இப்போ ஒரு கேள்வி என்ன கேட்காங்க, அதாவது இப்போ என்ன ஏக்கு எதிர்பக்கம் கேட்குறவங்க நீங்கள் எடுக்கிற தாயக்கட்டையில் ஏ லெட்டர்ஸ் இருக்கிறதா பார்த்து எடுக்கும். அப்போ தான் கூட ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இல்லைங்கதா? என்னடா இப்போ நம்ம 6 நம்பர்ஸ் வரக்குள்ள 1 2 3 4 5 6 போட்டு செய்யக்குள்ள அது ஈஸி. ஏன்னா நமக்கு தெரியும் கட்டாயம் 6 நம்பர் தான் வரும். இதுக்கு என்ன லெட்டர் வரும்? இப்போ ஏபிசிடின்னு ஒழுங்காக தந்துருந்தா நமக்கு தெரியும். ஓகே, இப்போ ஏக்கு அப்புறம் என்ன வரும், பிக்கு அப்புறம் என்ன வரும் நமக்கு தெரியும். ஆனால் இது ஒழுங்குமுறை அற்று தரப்பட்ட வடிவா. நீங்கள் வந்து எடுக்க 2 தாயக்கட்டை செலக்ட் பண்ணக்குள்ள கேட்டிருக்கிற கேள்வியில் வர இலக்கமோ இல்லை எழுத்தோ எந்த தாயக்கட்டில் இருக்கிறத பார்த்து எடுக்கும். சரியா? எடுத்தால் தான் அது சரியாக வரும். ஓகே, இப்போ கேள்வி ஏ கேட்ட வடிவா இதுக்கு வந்து ஹெச் வரும். நம்ம அந்த தாயக்கட்டை எடுத்த விட ஹெச். சரியா? விலங்குன்னு சொன்னால் கேளுங்க. சரியா? இப்போ இதில் இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ ஒரு தாயக்கட்டை 6 பக்கங்கள் முறையே. இது இப்போ ஓகே, இதில் பாருங்க இப்போ ஏபிசிடிஎஃப் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போ இது நம்ம குழம்ப மாட்டோம், என்னவங்க தந்திருக்காங்க, அதால் நம்ம குழம்ப மாட்டோம். இதுக்கு நம்ம பார்த்த கேள்வியில் வந்து தரல, அதால் நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் செய்யணும். சரியா? தாயக்கட்டை 3 முறை உருட்டப்பட்ட அந்த 3 நிலையும் உங்களுக்கு கீழே தந்திருக்காங்க. இதில் ஏக்கு எதிர்பக்கம் என்ன வரும் என்றது தான் இப்போ கேள்வி. சரியா? இப்போ இதில் இப்போ பார்ப்போம். இதுலேயும் நான் சொன்ன அதே மாதிரி 2 தாயக்கட்டையை எடுத்துக்கோங்க. 2 தாயக்கட்டையை எடுத்துட்டு அதில் எது பொதுவாக ஒரு லெட்டர் இருக்கோ அதை கண்டுபிடிப்போம். இப்போ முதலாவதையும் 2ஆவதையும் எடுப்போம். முதலாவதும் 2ஆவதையும் எடுப்போம். இதில் எது பொதுவான லெட்டர் இருக்கு? சி இருக்கு. சி மட்டும்தான் வேணும் நமக்கு. இதுக்கு தானே? ஓகே, அதிலிருந்து இங்கே விளஞ்சொலியாக போடுங்க, இங்கே இதிலிருந்து விளஞ்சொலியாக போடுங்க. சி பி
ஏ. அடுத்து சி டி இ. விளங்கிட்டா? இப்போ சிக்கு என்ன வரும்? இப்போ இவங்க சொல்லிட்டாங்களே ஏற்கனவே ABCDEFன்றது சொல்லிட்டாங்க. அப்போ ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது, இ இருக்குது, எஃப் இல்லை. அப்போ சிக்கு எஃப் என்ன வரும்? அப்போ ஏக்கு எதிர்பார்க்கம் என்ன வரும்? இ. சிம்பிளாக இருக்குது தானே? கேள்வியை பார்த்து பயப்படக்கூடாது, விட சிம்பிளாக தான் வரும். இப்போ எப்படி கேள்வி வந்து கேட்டாலும் குழம்பிடக்கூடாது. இப்போ என்ன, ஒரு கனசதுரத்தின் 6 பக்கங்களில் வெவ்வேறு குறியீடுகளை தந்து கேட்டிருக்காங்க. அவை முறை என்னென்ன? புள்ளி, வட்டம், முக்கோணம், சதுரம், குறுக்கு கோடு மற்றும் அம்பு, கனசதுரம் 3 வெவ்வேறு நிலைகள். என்முறையில் XYZ என்று சொல்லி குறிப்பிட்டு 1 2 3 வந்து போடுங்க நீங்கள். சரியா? கொடுக்கப்பட்டுள்ளன. இப்போ எப்படி தந்தாலும் நம்ம ஏற்கனவே பார்த்தா போலதான். என்ன சரியா? இப்போ எப்படி குறியீடு கேட்டாலும் நீங்கள் குழம்பக்கூடாது. ஓகே. இப்போ 1 2 3 ஒன்றுக்கு பேர் என்ன, உங்களுக்கு இதை தந்தி இதில் இருந்து உங்களுக்கு 3 கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். சரியா? ஓகே. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த போல தான் 2 பகடையும் நம்ம எடுத்துக்கொள்ளணும். இல்லை இப்போ நம்ம இப்போ முதலாவது 2வது பகடையையும் பார்ப்போம் ஃபஸ்ட்டுக்கு. சரியா? முதலாவதும் 2வதையும் பார்ப்போம். இது பொதுவாக இருக்குது, முக்கோணம் இருக்குது இருக்குன்னு சரிதானே? அப்போ முக்கோணத்தை எடுப்போம். முதலாவது 2வது எடுப்போம். சரியா? முக்கோணம், கலரடிச்ச வட்டம், சும்மா வட்டம். எப்படி வரும்? இப்படி வரும். இது எப்படி வரும்? முக்கோணம், புல்லடி, சதுரம், கலரடிச்ச சதுரம். சரியா? இப்போ முக்கோணத்துக்கு என்ன வரும்? இப்போ அவங்க ஏற்கனவே மேலுக்கு நமக்கு தந்துட்டாங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லி. அப்போ அதெல்லாம் நம்ம குழம்ப தவிர எல்லாம் வந்துருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஓகே. இப்போ நான் புள்ளி வந்துட்டு, முக்கோணம் வந்துட்டு, அடித்த வட்டம் வந்துட்டு, குறுக்கு கோடுகள், புள்ளி, வட்டம், முக்கோணம் வந்து குறுக்கு கோடு வந்துட்டு, அம்புக்குறி. அம்புக்குறி தானே வரல. அப்போ இந்த முக்கோணத்துக்கு எது வரும்? அம்புக்குறி. அப்போ முக்கோணத்துக்கு அம்புக்குறி. இப்போ கேள்வி என்னென்னு வாசிக்கும். இப்போ என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க? புள்ளிக்கு எதிராக இருக்கும் குறியீடு என்ன? புள்ளிக்கு எதிராக என்ன இருக்குது? இதுக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் தரல, நீங்கள் எழுதுங்க. சரியா? என்ன வரும்? புள்ளிக்கு எதிராக குறுக்கு கோடு. புள்ளி என்ன தான் புள்ளி. சரி, இந்த இதுதான் புள்ளின்னு சொல்கிறாங்க. இதுதான் குறுக்கு கோடு வரும் புள்ளிக்கு எதிராக. அது அம்புக்குறிக்கு எதிர் திசையில் உள்ளதுன்னா அம்புக்குறி இந்த எதிர் என்ன இருக்குது? முக்கோணம். அடுத்தது படம் y என்றதே தான் கொடுக்குறாங்க 3வதையா. இது x, இது y, இது z. அது y என்று 3க்கு பதில் y என்று இந்த XYZ என்றதில் போட்டுட்டு சரி, y அடிப்பக்கம் உள்ள குறியீடு என்று சொன்னால் அம்புக்குறிக்கு எதிர் என்ன குறியீடு? y. இந்த y தானே y. 3வது XYZ. y என்ற 2வது. இதில் வந்து என்ன இருக்கிறாங்க? அடிப்பக்கம்னு சொன்னால் இந்த கலரடிச்ச சதுரத்துக்கு அடிப்பக்கம் என்ன, இது மேலே என்ன இருக்குது? கலரடிச்ச சதுரம் இருக்குது. இதுக்கு எதிர் திசையில் என்ன வரும்? இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். எல்லாத்துக்கும் என்ன வரும்? வட்டம். சரியா? இப்போ உங்களுக்கு விளங்கிட்டா? இதுதான் இப்போ டைப் 1 டைப் 2க்குள்ள உங்களுக்கு கேட்கக்கூடிய மேக்ஸிமமான கேள்வி. இதை விடுத்து டைப் 2ல் 4 பகடை 4 தாயக்கடை வந்து கேட்டு அப்படி செய்கிறன்றது நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே? சரி, ஓகேயா?